அப்படின்னா இந்த டைம் அப்படின்னு சொல்லி எல்லாம் வச்சிருக்கிறாங்க. தொழில் வளர்ச்சி அதுக்கு இந்த நேரம், ஒரு மாங்கல்ய பாக்கியத்தை உருவாக்கணும் அதுக்கு இந்த நேரம், ஒரு புத்திர பாக்கியம் வேணும் அதுக்கு நேரம். இதுக்கெல்லாம் நேரங்கள் இருக்கு. அந்தந்த நேரத்துல அந்தந்த காலகட்டங்கள்ல இறைவனை தேடி நீ துதி பாடினால் மாத்திரம்தான் அந்த திருப்பங்கிறது நம்மளுக்குள்ள வரும். இல்லைன்னா வராது. நம்ம என்ன கத்தி கதறினாலும் சரி வரவே வராது. ஆனா இந்த நிலைப்பாட்டை மனித குலத்துக்கு சரியான முறையில கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆன்மீகவாதிகள் இன்னைக்கு இருக்கிறாங்களா அப்படின்னா விரல் விட்டு என்றது கூட யாரும் இல்லை. 4 பேர் இருக்கான் 3 பேர் இருக்கான் அப்படின்னு சொல்றது கூட இன்னைக்கு கிடையாது. எல்லாருமே சுயநலத்தோட தான் இருக்கிறான். ஆன்மீகத்தை சொன்னா கூட சுயநலத்தோட இருக்கிறான். இவங்களுக்கு 2 ஆன்மீக போதனை கொடுத்தா அவங்கள்ட்ட இருந்து நமக்கு என்ன கிடைக்கும், இப்படிதான் இருக்கான். அப்போ அவங்க என்ன நமக்கு உண்மையை போதிச்சு கொடுப்பாங்க? அவங்கள்ட்ட என்ன நம்ம உண்மையான நிலைப்பாட்டை கத்துக்கிற முடியும்? அப்படித்தான் ஏமாறுறோம். நம்ம போனா அதை சொல்லி கொடுக்காங்க, உட்கார வச்சு வெத்தலையை தலையில வச்சு என் குடும்பத்துல நடந்ததை சொல்றாங்க, நல்லா சொல்றாங்க. அங்கதான் வரிசையில கியூல போய் நிக்கிறோம். வெத்தலையை எதுக்கு தலையில வைக்கிறான் அப்படிங்கிறது எங்களுக்கு தான் தெரியும். எப்படி உனக்கு தெரியுமா? ஆனா அவன் விஷயத்த சொல்லுவான். உன் குடும்பத்துல இத்தனை குழந்தை இருக்குது, இப்படி இருந்துச்சு, இன்னாரு இருந்துச்சு, இப்படி இருந்துச்சு, நீ இப்படி சண்டை போட்ட, இப்படி போன, அப்படி போன. அந்த வெத்தலையில என்ன இருக்குன்னு யாருக்காவது தெரியுமா? வெத்தலையை வச்சவனுக்கு தான் தெரியும். புரியுதானே சொல்றது? அதை வச்சு நம்ம ஏமாந்து போறோம். ஒண்ணும் கிடையாது, சிம்பிள். ஒரு எப்படி சொல்றது, கடுகளவு, சரியா? கடுகளவு உருண்டையா கூட வச்சிருக்க வேண்டாம். இந்த விரல்ல லேசா அப்படி தடை விட்டா போதும். நல்லா இருந்தாய் அப்படின்னு அந்த விரலை அப்படி வச்சு விட்டா போதும். எப்படி நீ என்ன சொல்ல, நமக்கு ஆசீர்வாதம் பண்றாருன்னு நினைச்சுக்கிட்டு இருப்ப. புரிஞ்சதா? 6 வருஷத்துக்கு என்னைய விட்டு விலகாம உன்னைய பயணம் பண்ண வைப்பேன். நான் சொன்னதெல்லாம் கேட்ப. நீ கடுகளவு போதும். இன்னைக்கு நிறைய அப்படித்தான் பயணம் பண்றாங்க, அப்படித்தான் நடைமுறையில வச்சிருக்கிறாங்க. இது நமக்கு மதம் கிடையாது. பட் மதம்னு சொன்னாத்தானே எல்லாருக்கும் இந்து மதம்னு எல்லாரும் சொல்லி பழகிட்டோம் இல்லையா? ஆனா நம்ம அதுக்கும் நமக்கு சம்பந்தமே கிடையாது. சரியா? இன்னைக்கு தெய்வீக வழிபாட்டுல இருக்கிறவங்க கூட அதை அதிகமா பயன்படுத்தல. சீசஸை நேசிக்கிறவன் தான் 90% அதை பயன்படுத்துறான். கேரளா போய் அதை வாங்கிட்டு வந்து கையில வச்சுக்கிட்டு சர்ச்சுக்கு வரவங்களுக்கெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார்னு தடவி விட்டு வருஷ கணக்கில் சர்ச்சுக்கு வர வச்சுக்கிட்டு கும்மாளம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இதுல யார உண்மைன்னு நம்ம சொல்றது? ஒரு வகையில இன்னும் நான்
உண்மையை தான் பேசணும். நம்ம எதை நேசிக்கிறோம்? பௌத்திகதையை நேசிக்கிறோம் இல்லையா? சீசஸை நேசிக்கிறவங்க பைவுகளை நேசிக்கிறாங்க. முஸ்லீமுக குரானை நேசிக்கிறாங்க. ஆனா உண்மையிலேயே நேர்மையா நேசிக்கக்கூடியவங்க யாருன்னா குரானை நேசிக்கிறவங்க மாத்திரம்தான். பைவல நேசிக்கிறவனும் பிரார்த்தனம் பண்றான், பௌத்திகதையை நேசிக்கிறவனும் பிரார்த்தனம் பண்றான். அதனாலதான் குரானை நேசிக்கிறவங்களை பாருங்க, சாம்பிராணி போட்டு வீசிக்கிட்டு இருப்பாங்க 4 வருஷம். அப்புறம் பாத்தீங்கன்னா எங்கனையாவது ஒரு கடை போட்டு உட்காந்துருப்பான். இவன் கடையில இன்னொரு கடையில போய் சாம்பிராணி வாங்கி போட்டு வீசிக்கிட்டு இருந்தவன் 3 வருஷம் 2 வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா சாம்பிராணி கடை வச்சிருப்பான். என்ன தொழில் வேணாலும் பார்ப்பாங்க அவங்க. ஆனா குரானை தொழுகிறது இல்ல, ஒரு நாளைக்கு 5 வேளை தொழுகிறது இல்ல, எக்காரணத்தை கொண்டு அவங்க நிறுத்த மாட்டாங்க. நீ 3 வேளை சாப்பிடுறியோ சாப்பிடலையோ அது அவங்களுக்கு தேவையில்லை. ஆனா 5 வேளை ஒரு நாளைக்கு தொழுகணும். இது குரானை நேசிக்கக்கூடியவங்ககிட்ட இருக்கிற உண்மையான நிலைப்பாடு. நம்ம தெய்வீக வழிபாட்டுல இருக்கிறோம், இந்து மதம் இன்னும் என்னென்னமோ சொல்றாங்க. சரியா? என்ன செய்யறோம்? மாசத்துல ஒரு நாள் வருதுன்னா கூட நிக்க முடியறது இல்ல, உட்கார முடியறது இல்ல, உறக்கம் வருது, சாப்பிட்டா பசிக்க மாட்டேக்கு, ஏன் கேட்டா முழிச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்றோம். மாற்றம் 5 வேளை தொழுகணுவனுக்கு வருமா? நம்ம 1008 காரணத்தை தேடி பிடிச்சி சொல்றோமே நமக்கு வருமா? மன்றாடுறவங்க தானே வரும். அவங்க நோன்பு இருப்பாங்க. அது என்ன மாசம் சாமி? கணேச சாமி.